కానీ కట్టికవా ఒట్టికవా బాబా ఏం బాబా ఇలా చేసినావు మీరు ఇప్పుడే ఫుడ్ వద్దంటారు మళ్ళీ కావాలంటారు ఏం బాబా ఇలా చేసినావు பிரபு எந்த ஊர் பிரபு பாகிஸ்தானா காலிஸ்தானா இல்லை அதையும் தாண்டி பாலஸ்தீனமே போயிட்டியா? கேப்டன் அவர்களோடு உங்களுக்கு பல அனுபவங்கள் கண்டிப்பாக இருந்திருக்கும். அதை பற்றி ஷேர் பண்ண முடியுமா மேடம்? மேடம் ஏன் மேடம் இவ்வளோ டயலாக்லாம் ஏதாவது லவ் சீன் இருந்தால் சொல்லுங்கள் மேடம், ஜாலியாக இருக்கும். நான் மதுரைக்காரன், எனக்கு வந்து அவ்வளோலாம் தமிழ்லாம் சொல்லாதீங்க மேடம் அப்படின்னுவார். நிறைய நடிகைகள் கூட என் கூட படம் நடிக்க ஒத்துக்கலன்னு சொல்லியிருக்காரு ஒரு விஷயம். அப்போ இவர் வந்து அப்போ தானே வளர்ந்து வர நடிகர். மனுஷன் மாறி இருந்தாப்லே அதே மாதிரி தான் இருந்தாரா? மாறவே இல்லை. அவர் ஆரம்பத்தில் எப்படி இருந்தாரோ அதே மாதிரி தான் கடைசி வரைக்கும் இருந்தார். செந்தூர பாண்டின்ற படம் மேடம், அதில் தான் விஜய் சாரோட தோளோடு தோல்னு இவர் தான் சினிமாக்குள்ளே அவர் அழைச்சிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. இல்லை இல்லை, அதுதான் நடந்தது. உண்மை அதுதான். உனக்காக என் பையனுக்காகன்னு சொல்லிட்டு எஸ்ஏசி பேசும்போது சார் இதுக்கு போல ஹெல்த் திடீர்னு கீழே விழுந்துச்சுல, அதுக்கான காரணம் என்னவா இருக்கலாம்? ஷூட்டிங்கில் ஏதாவது தப்பு விட்டதுன்னா அவர் உடனே கேட்டுருவார் இது தப்புன்னு. அரசியலில் பின்னால் குத்துறானுங்களே, அவனுங்களை என்ன பண்ண முடியும்? அதுதான் அவர் மனசை பாதிச்சது. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் களம் நிகழ்ச்சி நேயர்களே. இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி தான் பல விஷயங்கள் பேச போகிறோம். திரைக்கலைஞர்கள் சார்ந்து இவர் எந்தளவு அபிமானம் பெற்றவர்னு கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நாம் ஸ்க்ரீனில் பார்த்து ரசிக்கிற முகங்களுக்கு பின்னாடி இருக்க கேப்டன் அவர்களோட தன்னிகரற்ற அந்த தியாக மனப்பான்மை இருக்குல்ல, அதை பற்றி மட்டும் தான் இது வரைக்கும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சிருப்பீங்க. ஆனால் இந்த குரல் வள கலைஞர்கள் இருக்காங்களே, இட் மீன்ஸ் இந்த டப்பிங் ஆர்டிஸ்ட்லாம், அவங்க வரைக்கும் கூட கேப்டன் அவர்கள் நீக்கமர நிறைஞ்சிருக்காங்க. பல பேருக்கும் பல உதவிகளை தொடர்ந்து பண்ணியும் இருக்காங்க. அந்த வகையில் பிரபல டப்பிங் ஆர்டிஸ்டான ஹேம மாலினி அவர்கள்கிட்ட தான் பல விஷயங்கள் கேட்க போகிறோம். நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், கொஞ்சம் டல்லாக இருக்கேன். கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் 71 வயதில் நம்மளை விட்டு மறைஞ்சிருக்காரு. எல்லாருமே ஃபீல் பண்ணுறது அவர் இன்னும் கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டுருக்கலாம், ஏன்னா அவ்வளோ நல்ல மனுஷன், அவர் செஞ்ச தர்மம் அவரை கண்டிப்பாக காப்பாற்றி இருக்கணும்னு சொல்லிட்டு பல பேரும் ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. கேப்டன் அவர்களோடு உங்களுக்கு பல அனுபவங்கள் கண்டிப்பாக இருந்திருக்கும். அதை பற்றி ஷேர் பண்ண முடியுமா மேடம்? நான் 1970, நான் அதுக்கு முன்னால் 71லேருந்து ட்ராமாஸ்லாம் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் டப்பிங்க்கு வந்து 1978 தான் நான் டப் பண்ண ஆரம்பித்தேன். நான் டப் பண்ண ஆரம்பிக்கும் போதே அந்த தூரத்து இடி முழக்கம்னு விஜயகாந்த் சார் படம், அந்த படங்கள்லாம் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதில் வந்து அந்த ஹீரோயினுக்கு நான் தான் பேசியிருக்கேன். ஸோ அந்த டப்பிங் நடக்கும்போது விஜயகாந்த் சார் கண்டிப்பாக அங்கே இருப்பார். நான் ஆக்சுவலி விஜயகாந்த் சார்னு இப்போ சொல்கிறேன், ஆனால் முதல்லலாம் நான் கூப்பிடும்போது விஜிமான் தான் கூப்பிடுவோம் நாங்கள். ஏன்னா அப்போலேருந்து 78லேருந்து வந்து எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் அவர் ராவுத்தர் சார், இவங்க 2 பேருமே அவங்க இணை பிரியாமல் எல்லா இடமும் அவங்க இது பார்க்குறது எல்லா விஷயமும் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ அப்போலேருந்தே எனக்கு வந்து ஒரு சகோதர பாசம் அவர்கிட்ட எப்போவுமே உண்டு. அதே மாதிரி பெண்களை வந்து நல்லா மதிப்பார் அவர், எல்லா பெண்களையும் மதிப்பார். அந்த வகையில் வந்து என்கிட்ட ரொம்ப அன்பாக இருப்பார். அந்த அந்த நினைவுகள்லாம் எனக்கு என்றைக்கும் 78ல் ஆரம்பித்து நிறைய படங்கள் அவரோட படங்கள், சட்டம் ஒரு இருட்டறை, அந்த மாதிரி நிறைய படங்கள். இதில் எனக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, நாங்கள் ஒர்க் பண்ண காலத்தில் எல்லாமே வந்து ஃபுல்லாகவே இருப்போம் டப்பிங்கில். இவங்க மட்டும் தனியாக வர்றது, அவங்க மட்டும் அந்த காம்பினேஷன் இல்லாமல் எல்லாமே வந்து லூப் சிஸ்டம். ஸோ அப்போ ஒருத்தர் தப்பு பண்ணால் இன்னொருத்தர் போகிறது. ஸோ அந்த மாதிரி எனக்கு அந்த வகையில் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக இருந்ததுனால அந்த காலத்தில் எல்லா படங்கள்லையுமே டப்பிங்கில் நான் மேக்ஸிமம் இருப்பேன். எல்லா ஹீரோயின்ஸுக்கும் நான் பேசுவேன். அதே மாதிரி ஹீரோயின்ஸ் பேசலை அப்படின்னா அடுத்தாப்புல சிஸ்டர் கேரக்டர், அந்த மாதிரி கேரக்டர். ஸோ அப்போ அவங்கள கைடு பண்ணுறதுக்கு வந்து நான் நிறைய ஃபுல் டே அங்கே இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். அந்த மாதிரி டயத்துலலாம் வந்து விஜயகாந்த் சார் வந்து ரொம்ப ஜாலியாக இருப்பார். சாருக்கு வந்து ஃபைட்டு சீக்வன்ஸு எஃபெக்ட் கொடுக்குறது அதெல்லாம் ஜாலியாக இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் டயலாக்லாம் பேசுகிறது அந்த மாதிரி வரும்போது, மேடம் ஏன் மேடம் இவ்வளோ டயலாக்லாம் ஏதாவது லவ் சீன் இருந்தால் சொல்லுங்கள் மேடம், ஜாலியாக இருக்கும் பேசுகிறதுக்கு. அந்த மாதிரிலாம் நாங்கள் வந்து ரொம்ப கலட்டாக பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஒரு பக்கம், அதெல்லாம் கொஞ்சம் லேட்டு. முன்னால் நாங்கள் எல்லோரும் பழகும்போது அவ்வளவு ஜாலியாக பழகுவோம். ஏன்னா வேறு அதர்வே கிடையாது, இவர் மட்டும் தனியாக வந்து பேசட்டும், நாங்கள் தனியாக பேசுகிறோங்கிற சோர்ஸ் கிடையாது. அப்போது எல்லோரும் ஒன்றா பேசிகிட்டு இருப்போம். டயலாகு, அவரோட இந்த தமிழ் ப்ரொனன்சியேஷன் இப்போ எல்லோரும் பாராட்டுறாங்க. அதே மாதிரி அப்போவுமே அவர் வந்து அந்த தமிழ் பேசும்போது சில விஷயங்கள் இந்த ழாழா அதெல்லாம் வரும்போது
அவருக்கு வந்து மேடம் மேடம் அதை விட்டுருங்க மேடம், நான் மதுரைக்காரன், எனக்கு வந்து அவ்வளோலாம் தமிழ்லாம் சொல்லாதீங்க மேடம் அப்படின்னுவார். அதே மாதிரி இங்கிலீஷு, அதுக்கு ஏதாவது தமிழில் டைலாக் சொல்லிவிடுங்களேன், இங்கிலீஷ் வேண்டாம் தமிழ்லேயே சொல்லிவிடுங்களேன் அப்படின்னுவார். அந்த மாதிரி அங்கே ஆரம்பித்து தூரத்து இடிமுழக்கத்தில் ஆரம்பித்து சட்டம் ஒரு இருட்டறை, கூலிக்காரன், ஸோ அந்த மாதிரி எல்லா ஹீரோயின்ஸ் கூடவும் நான் பேசிட்டு வரும்போது இவங்களும் எல்லாத்துக்கும் நான் வந்து என் கூட அவர் பேசணும். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இப்போ அந்த காலத்துலேயே எவ்வளோ ஹீரோயின்ஸ்க்கு கிடச்சிதுங்கிறது தெரியாது. எனக்கு வந்து ஹீரோயினாக மட்டும் இல்லாமல் நிறைய கேரக்டர்ஸ் நான் பேசியிருக்கேன். பாட்டி கேரக்டர் பேசியிருக்கேன், அம்மா கேரக்டர் பேசியிருக்கேன். எல்லாமே நான் பேசுகிறதுனால எனக்கு கொஞ்சம் அதிகமாகவே இவர் கூட பழகிற வாய்ப்பு கிடச்சிது. ஸ்க்ரீனில் நாங்கள் பார்க்குறப்ப விஜயகாந்த் சார் கூட ஒரு ஹீரோயின் இருப்பாங்க, ஆனால் திரைக்கு பின்னாடி ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நீங்கள் தான். சார் கூட அந்த ஒரே ஒரு பூத்துக்குள்ளே 2 பேர் பேசுகிறது. ஆமாம், ஒரே ஒரு பூத்துன்னு இல்லை, அப்போ 2 பூத் இருக்கும். இந்த பக்கம் ஒருத்தர், இந்த பக்கம் ஒருத்தர். அப்போவுமே அந்த மாதிரி தான், பெண்களுக்கு தனி இடம், அவங்க தனியாக பேசுவாங்க. ஸோ அந்த மாதிரி காம்பினேஷன்னு வரும்போது எல்லோரும் ஒன்றா நின்று பேசுவோம் நாங்கள். நீங்கள் சாரை பற்றி பேசும்போது ஹீரோயின்ஸை பற்றியும் சொல்லியிருந்தீங்க. நான் தான் அந்த ஹீரோயின்ஸ்லாம் வாய்ஸ் கொடுத்தேன்னு சொல்லிட்டு விஜயகாந்த் சார் ஒரு வாட்டி சொல்லியிருந்தார், நான் சினிமாக்குள்ளே ஆரம்பத்தில் வர்றப்போ அவ்வளோ சீக்கிரம்லாம் வர விடல தம்பி என்ன. ஆமாம், எனக்கு வந்து மதுரைக்காரன் சொல்லிட்டு தமிழ் மொழி சரியாக வரலன்னு சொல்லி புறக்கணிச்சாங்க. நிறைய நடிகைகள் கூட என் கூட படம் நடிக்க ஒத்துக்கலன்னு சொல்லியிருக்காரு ஒரு விஷயம். காரணம் என்ன அப்படி இருக்காரு, அவர் கூட யார் நடிப்பாங்கன்னு விஜயகாந்த் சாரே சொல்லியிருக்காரு. விஜயகாந்த் சாருக்கு மட்டும் இது நடக்கலை, ரஜினி சாருக்கும் இது நடந்திருக்கு. அப்போவும் நாங்கள் வந்து காம்பினேஷன், அப்போ ரஜினி சார் நடிக்க வந்த புதுசு தானே, அப்போவும் இந்த காம்பினேஷன் பேசுறது எல்லாமே இருந்திருக்கு. எப்போவுமே ஒரு தடை இருந்ததுன்னா அதை மீறி மேலே வரும்போது தான் அவங்களோட தனித்தன்மை வெளிப்படும். அந்த மாதிரி தான் இது. விஜயகாந்த் சார் ஃபீல் பண்ணுவாரா இது போல் என் கூட மறுக்கிறாங்களே நடிக்கிறதுக்கு, நடிக்க கூட மறுக்கிறாங்கன்னு சொல்லி ஃபீல் பண்ணியிருக்காரு? இல்லை அந்த மாதிரி சொல்லுவார். ஏன்னா அப்போ வந்து அவரை பேசுகிறது வந்து வேற பேசுவாங்க. தூரத்து இடிமுழக்கத்தில் வந்து தீனரட்சகர்னு ஒருத்தர் பேசினார். ஏன்னா அங்கே டைரக்டர் டெசிஷன் தான். அப்போ இவர் வந்து அப்போ தானே வளர்ந்து வர நடிகர். ஸோ அதனால் இவர் கருத்து எதுவும் சொல்ல முடியாது. ஸோ தூரத்து இடிமுழக்கம், சட்டம் ஒரு இருட்டறையில் வந்து அதுலேயும் டப்பிங் தான். அதில் எஸ்என் சுரேந்தர் பேசியிருந்தார். எஸ்ஏசி சாரோட படங்கள் எல்லா படங்களும் நான் வந்து டப்பிங் சூப்பர்வைசிங், நாட் ஒன்லி டப்பிங் ஆர்டிஸ்ட், டப்பிங் சூப்பர்வைசன் அப்போவே நான் உட்காந்துருப்பேன் 78. ஏன்னா அந்த படம் முடிகிற வரைக்கும் நாங்கள் இருந்து தானே பேசணும். ஸோ அப்போ வந்து ஒருத்தருக்கும் அந்த கரெக்ஷன் பண்ணி கொடுக்குறது, டைலாக் சொல்லி கொடுக்குறது, அந்த வேலையெல்லாம் நான் செஞ்சிட்ருப்பேன். அப்போ வந்து சொல்லுவார், இந்த மாதிரி பேச விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னா. இது எல்லாருக்கும் நடக்கும். பாக்யராஜ் சார் கூட தான் முதல் டைலாக்காக பேச விடலை. பாக்யராஜ் சாருக்கும் கங்கை அமரன் வாய்ஸ் தான் ஃபஸ்ட்டு வந்தது. போக போக நீங்கள் போகும்போது உங்களோட வாய்ஸ் வந்து மறுக்க முடியாத வாய்ஸாக போயிடும் அப்படின்னு நான் அப்போ வந்து சொல்லுவேன். அப்போ தான் இந்த தமிழ்லாம் சொல்லும்போது நான் இப்படியே பேசுகிறேன்னு வர நிறைய படங்கள் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ராஜ்யம் படம், யார் கூலிக்காரன், ராஜ்யம், கேப்டன் பிரபாகரனில் வந்து இவருக்கு வந்து மன்சூர் அலிகானுக்கு வேறு வாய்ஸ் தான் போட்டு டப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து பார்க்கும்போது சார் எனக்கு நிறைய அந்த கருத்து கண்ணமானுவாங்க. எனக்கு எதை எடுத்தால் நான் கரெக்ஷன் சொல்லிக்கிட்டே இருப்பேன். அந்த மாதிரி சொல்லும்போது யாருக்காவது பேச வரல, அவங்க ஓன் வாய்ஸில் ஒரு பெக்யூலியாரிட்டி இருக்குது அப்படின்னா நான் அவங்கள வர சொல்லுங்கள், இங்கே பேச வைக்கலன்னா. அப்படி தான் நான் வந்து கேப்டன் பிரபாகரனில் வந்து இவர் வாய்ஸு, மன்சூர் அலிகான் வாய்ஸை வந்து ஓகே பண்ணினது. அந்த மாதிரி நிறைய படங்கள். அப்புறம் வந்து ரொம்ப நிறைய ஒர்க் பண்ணது அப்படின்னா அந்த ராஜ்யம் படம் ஃபுல் மூவி நான் இருந்தேன் அங்கே. அப்போ தான் வந்து இந்த இதெல்லாம் உருவாகிட்டு இருந்தது, அந்த பேனர், அந்த மோதிரம் போடுறது, அந்த மஞ்சள் கலர் அதெல்லாம் வந்து அந்த டிஸ்கஷன்லாம் நான் அங்கே கூட இருந்திருக்கேன். ஏவிஎம்மில் டப்பிங் தேட்டரில் தான் நடக்கும், ஏவிஎம் ஸ்டுடியோவில். அப்போ அந்த டிஸ்கஷன் நடக்கும்போதெல்லாம் நான் கூட இருந்து பார்த்துருக்கேன். என்னோட சில கருத்துக்களையும் சொல்லியிருக்கேன். நீங்கள் சொல்லுங்கள் மேடம்னு கேட்பார். அந்த வரைஞ்சி வந்தால் இது ஓகேயா பாருங்கள், அவங்கள பார்த்து சொல்லுங்கள் அப்படின்லாம் சொல்லுவார். ஸோ அதெல்லாம் மறக்க முடியாத நினைவுகள். மேடம், இந்த ஜென்ரேஷன் என்ன இப்போ விஜயகாந்த் சாரை தெரிஞ்சுக்கிறாங்கன்னா, ஊடகவியலாளர்கள், சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்க என்னென்ன சொல்கிறாங்களோ அதை மட்டும் தான் தெரிஞ்சுக்கிறாங்க. இப்படி தான் விஜயகாந்த் சாரா இவ்வளோ பெரிய மனுஷனா அப்படின்ட்டு. ஆனால் உங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு என்னென்னா, விஜயகாந்த் சாரோட ஃபர்ஸ்ட் படத்தில் ஆரம்பித்து த்ரூ அவுட்டாக 100வது படம் கேப்டன் பிரபாகரன், அதுக்கப்புறமா அவர் கூட சேர்ந்து நீங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. எல்லாருக்கும் அந்த கொடுப்பனை கண்டிப்பாக கிடைக்காது மேடம். நீங்கள் முதல்ல பார்த்த விஜயகாந்த் சார் இருக்கார்ல, விஜய், அவருக்கும் 100வது படமான கேப்டன் பிரபாகரன் அப்போ பார்த்த அந்த விஜயகாந்த் இருக்கார்ல, கேப்டன் விஜயகாந்த், அவருக்குமான வித்தியாசம் என்ன? மனுஷன் மாறி இருந்தாப்லையே அதே மாதிரி தான் இருந்தாரா? அப்பவும் விஜய், கேப்டன் பிரபாகரன்லேயும் எனக்கு விஜய் தான். மாறவே இல்லை. அவர் ஆரம்பத்தில் எப்படி இருந்தாரோ அதே மாதிரி தான் கடைசி வரைக்கும் இருந்தார். சுத்தமாக மாறலை. அவருக்கு மாறவே இல்லைன்னு நாங்களாம் கேட்டதே கிடையாது. நாங்களாம் அப்படியே க்ளோஸாக பழகிட்டதுனால எனக்கு தெரிஞ்ச அவர்கிட்ட எந்த மாற்றமும் இல்லை.
கொஞ்சம் கூட மாறாது. அந்த காலத்துலேயும் அப்படி தான் சாப்பாடு வாங்குறதுனா எல்லாரும் வாங்கி ஒன்றா சாப்பிடுவோம், எல்லாம் பண்ணுவோம். அதே மாதிரி எல்லாருக்கும் சாப்பாடு போடுவார். அது சுத்தமாக மாறல, ஒரு பர்சன்ட் கூட மாறல. அதே டவுன் டு எர்த் பர்சனாக தான் இப்போ வந்து உயிர் இல்லை, அவ்வளோதான், மற்றபடி மாறவே இல்லை. விஜயகாந்த் சார் பற்றி யார் பேசினாலும் முதல்ல அவங்க சொல்கிறது சாப்பாடுப்பா. நாங்களாம் கூட உட்காந்து சாப்பிட பயப்படுவோம், ஏன்னா வயிறு முட்டை போட்டால் பரவாயில்ல, வயிறு கிளியராக சாப்பாடு போடுவார் அவருன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு அது போல அனுபவம் இருக்கா? ஆமாம், நான் வந்து நார்மலாக வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டேன். அவர் வந்து முதல்லலாம் கொஞ்சம் சொல்ல மாட்டார், ஏன்னா நான் ஒரு சீனியர் அப்படிங்கிறதுனால அப்படி சொல்லாமல் விட்டுடுவார். அதுக்கப்புறமா உட்காந்து இந்த காம்பினேஷன் வரும்போது, என்ன மேடம் இன்னுமா நீங்கள் நான்வெஜ் சாப்பிடாம இருக்கீங்கன்னு சொல்லிட்டு, எனக்கு ஆக்சுவலி நான்வெஜ்ஜு அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் நான் சொல்லிவிடுவேன், நீங்கள் சாப்பிட்றேன், ஆனால் நீங்கள் வந்து நான் கேட்குற அளவு தான் வைக்கணும், நிறையெல்லாம் வைக்கக்கூடாது. ஏன்னா அள்ளி அள்ளி வச்சுருவாங்க அன்பில். அவரே பரிமாறுவார், அவரே உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே இப்படி இப்படி எடுத்து போட்டுட்டு இருப்பார். அந்த மாதிரி அந்த சாப்பாடு வந்து அவருக்கு மற்றவங்கள சாப்பிட வச்சு பார்க்குறதுல அவருக்கு ஒரு சந்தோஷம். நானும் சாப்பிட மாட்டேன்னு சொன்னால், சாப்பிடுங்க மேடம் சாப்பிடுங்க அப்படியே சொல்லி சொல்லி சொல்லியே நாங்கள் வந்து நான்வெஜ்ஜெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். சாப்பிட வச்சுட்டாரு அவங்கள? சாப்பிட வச்சுட்டாரு, சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அதே மாதிரி விசு சார் படம் ஒன்று அவர் பண்ணினார். அந்த படத்துலேயும் அப்படி தான். விசுன்னா அவர் தனியாகவே அவர் இன்னும் நிறைய பண்ணுவார். இவரும் சேர்ந்துட்டாருன்னா ஒன்றுக்கும் குறைச்சல் இருக்காது. அதாவது இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் நான் பார்த்தே இருக்க மாட்டேன். அது எல்லாத்தையும் வச்சு சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. அதில் வந்து நீங்கள் என்ன ஐயர் முறையா? இல்லை நீங்கள் தேவர் தானே, சாப்பிடுங்க 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 இப்படியெல்லாம் சொல்லி 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 நல்ல பயங்கர கலட்டாவாக இருக்கும். லன்ச் டைமெல்லாம் வந்து ரொம்ப கலட்டாவாக இருக்கும். எல்லோரும் சாப்பிடுவாங்க. அது சாப்பிட்டு எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நான் எடுத்து கரண்டியில் எல்லாருக்கும் போடுவேன். ஸோ அதெல்லாம் வந்து கிண்டல் பண்ணுவாங்க. இருங்க நாங்கள் யூனியனில் சொல்கிறோம், நீங்கள் சாப்பாடு போடுறீங்கன்னு யூனியனில் சொல்லிக்கங்க. அதை பற்றி அவர் எப்படியோ அதே கிட்டத்தட்ட அவர் மாதிரி தான் நாங்களும் ஜாலியாக பேசிட்டு தெரியும். அதான் விஜயகாந்த் சார் யார் கூட பழகினாலும் கிட்டத்தட்ட குட்டி விஜயகாந்த் தான் மாற்றி விட்டுருவாங்க. ஆமாம் அவர் குட்டி விஜயகாந்த் தான் மாற்றி விட்டுருவார். ஏற்கனவே நான் குட்டியாக லூசுத்தனமான வேலையெல்லாம் நிறைய செஞ்சிட்ருப்பேன். அதனால் நான் வந்துட்டாலே அங்கே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்துடும் அவருக்கு. மேடம் வந்துட்டாங்க, சந்தோஷம் அப்படின்னு வரும். மேடம், அதே போல் விஜயகாந்த் சார் அப்படின்னாலே சாப்பாடு எந்த அளவுக்கு நினைவுக்கு வருதோ அதே மாதிரி மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது. சினிமா கலைஞர்கள் யாருக்காவது பிரச்சனைனா முன்னாடி போய் முதல்ல நிற்கிறது, இது போல விஷயங்கள் நீங்கள் பார்த்துருக்கீங்க, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண? நிறைய பார்த்துருக்கேன். சில விஷயங்கள் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும்போது நான் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து ஆக்சுவலி எனக்கு என்னன்னா விஜயகாந்த் சொன்னால் வாழ்ந்துட்டு இருக்க மாதிரியே இருக்குது. ஏன்னா அவரை பற்றி பேசிகிட்டு இருக்கோம், வாழைப்பழம் சீதாப்பழம் வெளியே கத்திட்டு இருக்காங்க. ஆமாம், அதுதான் எங்கும் நிறைந்திருப்பார் கடவுள்னு சொல்லுவாங்க இல்லையா. இப்போ அவர் கடவுளில் ஒன்றாயிட்டார். ஸோ அந்த மாதிரி பல இதெல்லாம் எனக்கு வரும். சில பேர் கேட்பாங்க, நிறைய பேர் அழுகுறாங்க, அப்படியே எல்லாம் எனக்கு இந்த அழுக மட்டும் வராது எப்போவுமே. எதுக்கு அழுகணும் அப்படின்னு. ஆமாம் மேடம் கரெக்டு, அழுகிறதுனால எந்த யூஸும் இல்லை, நீங்கள் பண்ணுறது கரெக்டு அப்படின்னு தான் சொல்லுவார் அவர். அவர் வந்து என்னை நிறைய அப்ரிஷியேட் பண்ணுவார். அவங்க மாதிரி இருக்கணும் அப்படின்னு, தைரியமாக இருக்கணும், எல்லாம் பண்ணணும். நான் எல்லாமே பண்ணுவேம்மா, எடிட்டிங்கில் பண்ணுவேன். ராஜ்யம் படம் சொல்லிட்டு இருந்தால, ராஜ்யம் படம் ஃபுல் எடிட்டிங், டப்பிங், அப்புறம் சிங்கிங், எல்லாத்துலேயும் ராத்திரி பகலாக நான் உட்காந்து ஒர்க் பண்ணுவேன். அந்த மாதிரி பண்ணும்போது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க என்ன சாப்பிட்டீங்க, என்ன பண்ணீங்க அதெல்லாம் கேட்பார். அதே மாதிரி எனக்கு ரவா தோசை பிடிக்கும்னா அது சொல்லி கொண்டு வந்து கொடுக்க சொல்லுவார் ப்ரொடக்ஷன்லேருந்து. நிறைய பண்ணுவார். அதாவது அவர் ஒரு நீங்கள் சொல்கிற அந்த அளவுக்கு பெரிய லெவலில் எனக்கு அவர் நினச்சி பார்க்க முடியலை. ஏன்னா எங்களுக்குள்ளே ஒருத்தராக அவர் இருந்துட்டதுனால வெளியில் எல்லோரும் பாராட்டும் போது அது தெரியும் எங்களுக்கு. ஸோ இப்போ தான் வெளியில் ஓப்பனாக வருது, நார்மலாகவே தெரியும். அதே மாதிரி யாருக்காவது ஒருத்தருக்கு அடிபட்டதுன்னா, இப்போ ஒரு கலைஞர் வந்து இவரோட பர்த்டேக்கு வந்து வீல் சேர் நிறைய பசங்களுக்கு கொடுத்தாரு. இங்கே பக்கத்தில் என் பையன் படித்த ஸ்கூலில் ஒரு பையன் வந்து கால் சரியில்லாத பையன். அப்போ நான் அவங்கக்கிட்ட சொன்னேன், ஃபோன் பண்ணி ஆஃபீஸில் சொன்னேன், ஒரு பையனுக்கு வந்து வீல் சேர் கூப்பிட்டு கொடுத்தாங்க. நான் போய் அந்த இதில் நின்று வாங்கினேன். அதே மாதிரி இந்த ராஜ்யம் படம் டப்பிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஃபுல்லாக அந்த டைலாகு, சில இடங்கள்லாம் வந்து நமக்கு ஆடியோ இருக்காது. அந்த மாதிரி ஆடியோ இல்லாத இடத்துல வந்து லிப்பை பார்த்து நான் டைலாக் சொல்லிடுவேன். எனக்கு அந்த காலத்துலேருந்து வாயை பார்த்தாலே டைலாக், இதுதான் இந்த டைலாகு, இதுதான் இந்த டைலாகுன்னு நான் சொல்லிடுவேன். அப்படி சொல்லிகிட்டு இருக்கும்போது ராஜ்யம் படம் டப்பிங் நடக்கும்போது இப்படி ஸ்க்ரீன் கிட்டே போய் நின்று பார்ப்பாங்க, நான் இங்கேருந்து டைலாக் சொல்லுவேன். அப்போ வந்து என்னோடய சன் கீர்த்திவாசன்னு சொல்லிட்டு, அவனும் இந்த டப்பிங் ஃபீல்டில் தான் இருக்கான், டப்பிங் தான் பண்ணிகிட்டு இருக்கான். அவன் வந்து நின்று இது இல்லைம்மா இது அப்படின்னு கூட நின்று கரெக்ஷன் சொல்லிட்டு இருந்தான். இப்படி திரும்பி பார்த்துட்டு, மேடம் நீங்கள் உட்காருங்க, தம்பி நீ வா அப்படின்னு அவனை தோளோட தோள் கை போட்டுட்டு, அதெல்லாம் என்னால் மறக்க முடியாது. என் பசங்களுக்கெல்லாம் வந்து
அவர் ரொம்ப ரொம்ப இப்போ என்ன சொல்கிறது, ரொம்ப அப்படியே நெருக்கமாக இருப்பார் என் பசங்க. அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல், ஏன்னா நாங்கள் வேறு ஃபேமிலியாகவே நினைக்கல இல்லையா, அதனால் வந்து கூப்பிட்டே நின்று நீங்கள் உட்காருங்க மேடம், நான் தம்பியை வச்சு பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தம்பியை வச்சு அவன் கூட நின்று அது டயலாக் தான் சொல்லி கொடுப்பான். அதே மாதிரி எனக்கு வந்து இந்த படங்கள்லாம் இவ்வளோ பேருக்கு நீங்கள் எல்லாம் சொல்லி தரீங்கல்ல, நீங்கள் ஏன் ஒரு இன்ஸ்டியூட் வைக்கக்கூடாது அப்படின்னாரு. சார் கொடுத்த ஐடியா? ஆமாம், சார் சொன்ன ஐடியா. சார் சொன்னது தான், சரி சார் பண்ணுறேன், நீங்கள் டேட் கொடுங்க அப்படின்னு. அப்படின்ட்டு ஆகஸ்ட் மாதம் 22 என்னமோ 2002 இங்கே என் வீட்டுக்கு வந்து டப்பிங் தியேட்டர் ஓப்பன் பண்ணிட்டு போனார் கேப்டன் சார். அவர் தான் வந்து டப்பிங் தியேட்டர் ஓப்பன் பண்ணி கொடுத்தாரு எனக்கு. அதில் கிட்டத்தட்ட அதுலேருந்து இப்போ நிறைய 200-300 பசங்க நிறைய பேர் வந்துக்கிட்டே இருக்காங்களே. அவர் தான் ஓப்பன் பண்ணி கொடுத்தாரு. இப்போ இருக்க நிறைய டப்பிங் கலைஞர்கள் உருவாகி இருக்காங்கன்னா கேப்டன் சார் பிரதான காரணம். அது ஒன்று. அதுக்கு முன்னால் நான் எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன்ல, அதை வச்சு பார்த்து அவர் தான் எனக்கு ஓப்பன் பண்ண சொல்லி ஐடியா கொடுத்ததே அவர் தான். அதுவும் இல்லாமல் தென்னிந்தியாவிலே தமிழ் டப்பிங்னு ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணதும் அதுதான், ஹேமா டப்பிங் இன்ஸ்டியூட். வா வா, கேட்க சூப்பராக இருக்கு. ஆமாம். உங்களுக்கு திருமணம் அப்படின்றது விஜயகாந்த் சாரோட அறிமுகத்துக்கு பிற்பாடு நடந்துச்சா? இல்லை, நான் 1980 ஆச்சு. பட் அதில் ஒன்று என்னென்னா, என்னோடய ஹஸ்பண்டும் பிஆர்ஓ தான், ஜேவின்னு சொல்லிட்டு பேசும் படம் ஜேவி. ஸோ அதுக்கு முன்னாலேயே நாங்கள்லாம் ஃபேமிலி கனெக்டடு. ஏன்னா விஜயகாந்த் சார் கல்யாணாவதி அனுபவத்தில் பார்த்தாருன்னா உடனே ஒரு சொல்கிறது, ஒரு படம் முடிச்சிட்டிங்களா அடுத்து உடனே கல்யாணம் பண்ணுங்க அப்படின்ட்டு. இல்லை, அவர் சொன்ன வார்த்தை எனக்கு வந்து அந்த மாதிரி அட்வைஸ் பண்ணல. என் பையனுக்கு வந்து உங்கள் அம்மா இவ்வளோ நல்லா இருக்காங்க, இவ்வளோ கலை இவ்வளோ சொல்லிக் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு, நீங்கள் வந்து அவன் வந்து டைரக்ட் ஆகணும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் இருந்தான். அப்போ வயசு கம்மி தான் அவனுக்கு, 19-20 வயசு தான். ஈவன் தான் அப்போவே டைரக்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் என்னென்னா, நான் தனியாக போய் அசிஸ்டண்ட்டெல்லாம் ஒர்க் பண்ண மாட்டேன், நான் டைரக்ட் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அப்போ கூப்பிட்டு அவர் அதே ஏவிஎம் தேட்டரில் நின்று, உங்கள் அம்மா ஒரு நல்ல தொழில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ நாங்கள்லாம் நடிச்சிட்டு இருக்கோம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் எவன் வருவான், எங்கள் படம் ஓடாமல் நிற்கும், எவன் எதிர்ப்பு கொடுப்பான் அப்படின்னு தெரியாது. உங்கள் டப்பிங்கில் உங்கள் அம்மா உங்களை ஏசியில் உட்கார வச்சு வேலை பார்க்க வைக்கிறாங்க. நீங்கள் ஏன் அந்த டென்ஷன் வந்தால் நீங்கள் சவுண்டு பண்ணி கொடுத்துட்டு போக போகிறீங்க, அந்த மாதிரி பண்ணுங்கன்னு அட்வைஸ் பண்ணார் எங்கள் வீட்டில். ஸோ அப்படி தான் எங்கள் வீட்டில் இப்போ எல்லாருமே டப்பிங் ஆர்டிஸ்ட், எல்லாருமே. அதுக்கு ஒரு காரணமாக இவரையும் சொல்லலாம், கேப்டன் சாரையும். ஆமாம், என் பையனை டைரக்ட் ஆக நான் டப்பிங் பண்ணேன்னு சொன்னது காரணம் அவர். ஆனால் உங்கள் பையன் இப்போ ஃபீல் பண்ணுறத நினச்சி இல்லை சந்தோஷமாக இருக்காரா? எதுக்கு? இப்போ டேரக்டர் நம்ம பெருசாக ஆக முடியல, டப்பிங் ஆர்டிஸ்டாக இல்லை நாங்களாம் கிடைக்கிறத வச்சுக்கிட்டு திருப்தியாக இருக்கு. சூப்பர் மேடம். எந்த இடத்துல இருக்கோமோ அந்த இடத்துல நம்ம இதை காமிச்சிட்டு போயிட்டே இருக்கணும். விஜயகாந்த் சார் பற்றி நிறைய விஷயங்கள் சொல்கிறீங்க, நம்ம ஒரு பக்கம் மட்டும் பார்க்குறோம், ஆனால் சாருக்கு நிறைய கோபம் வரும்னு சொல்லிட்டு அவரு. ஆமாம்மா, நல்ல கோபம் வரும், சத்தம் போடுவார். ஆனால் அப்படியே இப்படின்னு பார்த்தோன்னா அப்படி சைலண்ட் ஆகிடுவார். அது என்ன மாதிரி விஷயங்களுக்காக கோவம் வரும் சாருக்கு? நார்மலாக ஏதாவது ஒன்று சரியாக நடக்கலை, ஏதோ பண்ண வேண்டியது சரியாக வரல, ஒரு ப்ரொடியூசருக்கு அதனால் ப்ராப்ளம் வருது, இல்லை அங்கே இருக்கிற ப்ரொடக்ஷனில் ஏதாவது ப்ராப்ளம் வருது அப்படின்னு இருந்ததுன்னா சத்தம், எல்லாத்துக்கும் சத்தம் போட மாட்டார். யாராவது தப்பு பண்ணால் தட்டி கேட்குறது நியாயம் தானே, நானுமே அதுக்காக வேலையை செய்வேன். அந்த மாதிரி தான் பண்ணுவார் அவர். தனியே அதுக்காக கோபம் வருதுங்கிறது கரெக்டு தான், எதுக்கு வருதுங்கிறது பார்க்குறவங்களுக்கு தெரியாது இல்லையா, அதுதான் விஷயம். மற்றபடி ஒன்றும் பெரிய கோபம்லாம் கிடையாது. கோபம் வந்துட்டு அதுக்காக ஒரு நாள் பேசாமல் இருக்கிறது, 2 நாள் பேசாமல் இருக்கு, கோபம் வந்துட்டா போகும்போது தட்டி கொடுத்துட்டு போயிடுவார், அவ்வளோதான். திரைக்கலைஞர்கள் எல்லாரோட லைஃப்லையும் தொடர்பு பட்ட ஒருத்தர்னா கேப்டன் சார் தான். அவங்களோட கதையில் ஒரு இடத்துலாச்சும் அவரோட கேரக்டர் ஒரு கேமியோ பண்ணிட்டு போயிடும். கேப்டனை நான் நேரில் பார்த்து இதெல்லாம் சொன்னார், எனக்கு சாப்பாடு போட்டது, இது போல் வந்துடும். அந்த வகையில் நீங்கள் இப்போ கேப்டனை பற்றி நினைக்கிறப்ப இந்த ஒரு இன்சிடென்ட் மறக்கவே முடியாதுப்பா, அவர் கூட இருக்கிறப்ப எனக்கு மறக்க முடியாத அனுபவம்னா இதுதான் ஒரு விஷயம் இருக்கும்ல. நீங்கள் கேப்டன் பேரை சொன்னதுமே ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வரும், இந்த அனுபவம், அதை ஷேர் பண்ண முடியுமா மேடம்? எனக்கு கேப்டன் பேரை சொல்லும்போது டக்குன்னு ஞாபகம் வர்ற மாதிரியெல்லாம் ஒன்றும் எல்லா விஷயமுமே எனக்கு வந்து கூட ஒரு தம்பி இருக்கிற அண்ணன் இருக்கிற மாதிரி தான், என்னோட ஒரு வயசு பெரியவர் அவர். பார்க்கும்போது அந்த ஏஜ் டிஃப்ரென்ஸ் வந்து நாங்கள் ஆரம்பத்துலேயே பார்க்கல. பார்க்கும்போதே ஃபஸ்ட்டு படமே டப்பிங் பேசி அந்த ஹீரோயினாக பார்த்துட்டதுனால அவர் வந்து நார்மலாக தான் பேசுவார். பட் என்ன ஒரு அந்த இடத்துல நான் இருக்க ரொம்ப சத்தம் வந்தது அப்படின்னா இப்படி பார்த்தா அந்த சத்தத்தை கண்ட்ரோல் பண்ணுவார். ரொம்ப தேவைப்பட்டால் நானும் சத்தம் கொடுப்பேன். அப்போ வந்து மேடம் இருங்கன்னா அதுக்குள்ளே அவர் வருவார். அந்த மாதிரி தனியாக இவர் இப்போ ஒன்றே என்னென்னா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாரே, அவ்வளோதான் என்னோடய வருத்தம். இவ்வளோ கஷ்டம் தேவையில்லையே, அத்தனை பேருக்கு அள்ளி அள்ளி கொடுத்தவருக்கு இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுத்துட்டானே, கடவுள் இல்லையோன்னு கடவுள் இல்லைன்னு தான் நான் நினைப்பேன். இருந்தால் இப்படி ஒரு கஷ்டமே வந்திருக்கக்கூடாது. நல்லவங்களுக்கெல்லாம் ஏங்க கஷ்டம் வரணும், நல்லது தானே பண்ணுறாங்க, அப்போ கடவுளுக்கு சரியாக தெரியலையா, எதுக்காக இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு அவர் உடம்பால் கஷ்டப்பட்டு
அது அந்த கடைசியிலலாம் வந்து நான் போய் நேராக பார்க்கலாம் ட்ரை பண்ணவே இல்லை. ஏன்னா தெரியும் எனக்கு எப்படி இருக்கும், அவர் எப்படி இருந்தார், இப்படி ஒரு நிலைமையில் நம்ம அவரை போய் பார்க்கணுமா, வேண்டாம் அப்படின்னு. அவங்களும் உடலைன்னா உள்ளே விட மாட்டாங்க விட மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. எப்படிங்க விட முடியும்? ஒரு மனுஷன் கஷ்டப்படும் போது எல்லாரையும் கூப்பிட்டு அவங்க பிரேமலதா மேடம் என்ன பண்ணுவாங்க? அவங்க தானே எல்லாமே ஹேண்டில் பண்ணாங்க. ஸோ அதெல்லாம் வந்து அவர் கஷ்டப்பட்டது ஒன்று தான் எனக்கு வருத்தமாக இருக்குது கேட்கும்போது. எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு. செந்தூர பாண்டின்ற படம் மேடம், அதில் தான் விஜய் சாரோட தோளோடு தோல்னு இவர் தான் சினிமாக்குள்ளே அவர் அழைச்சிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. இல்லை அதுதான் நடந்தது, உண்மை அதுதான். உனக்காக என் பையனுக்காகன்னு சொல்லிட்டு எஸ்ஏசி பேசும்போது, ஏன்னா எஸ்ஏசி சாரும் எனக்கு ஆரம்பத்துலேருந்தே பழக்கம் இல்லையா, அதனால் வந்து எஸ்ஏசி சார் பேசும்போது நான் வந்து பண்ணித்தரேன்னு 6 மாதமும் என்னமோ 6 நாளோ என்னமோ தான் கொடுத்தாரு டேட்டு. ஆனால் அவர்கிட்ட ஒன்று என்னென்னா டைமிங் பார்க்க மாட்டார், கரெக்டாக வருவார். இந்த வேலை முடியலைன்னா நாளைக்கு வச்சுக்கலான்ட்டு போக மாட்டார். டைரக்டர் பண்ணணும் முடிக்கணும் அப்படின்னு சொன்னார்னா அதை முடிச்சுட்டு தான் போவாராங்க. இந்த அப்படியெல்லாம் போயிட மாட்டார். அதே மாதிரி முடிச்சுட்டு எல்லோரும் சேஃபாக இருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணிட்டு தான் அப்போ உங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு இதெல்லாம் இல்லைல்ல, செல்ஃபோன் அது இதெல்லாம் இல்லைல்ல, த்ரூ ஃபோன் தானே, அதனால் அந்த இதெல்லாம் பார்த்துக்குவார். ஆனால் அவர் இதெல்லாம் செய்யணும்னு அவசியமே இல்லைன்னா செஞ்சுருக்காரு. அப்படி இல்லை, அவசியம் இல்லைன்னு இல்லை. அவர் வந்து கிட்டத்தட்ட எம்ஜிஆரை ஃபாலோ பண்ணார். அவர் அப்படி தான் எல்லாம் பண்ணுவார், சாப்பாடு போட்டது அந்த மாதிரி இருக்கிறது நிறைய விஷயங்கள் அவர் வந்து எம்ஜிஆரை ஃபாலோ பண்ணார். பேசிக்கலி ஒரு வந்து நல்ல குணம்னு ஒன்று உள்ளுக்குள்ளே இருந்ததுன்னா தானாக வெளியில் வந்துடும். அப்படி ஒரு நல்ல மனுஷன்தான் விஜய். இப்போ எல்லாருமே அவரோட பூத உடலுக்கு மரியாதை செலுத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் நடிகர் விஜய் அவர்கள் நேரில் போயிருக்காரு. போயிட்டு அழறாரு லிட்டரலாக, அவர் கையை வச்சு மேலே. அதில் எங்களுக்கு கனெக்டட் ஆகிடுச்சு. ஆமாம், செந்தூர பாண்டியில் மட்டும் கேப்டன் சார் உதவாமல் இருந்திருந்தா இப்போ தளபதி விஜய்னு ஒருத்தர் நம்ம பார்த்துருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு அனுபவத்தை பற்றி சொல்ல முடியுமா மேடம்? இல்லை, அந்த அனுபவம் வந்து செந்தூர பாண்டியில் வந்து அவர் நடிக்க வராரு அப்படிங்கும்போது அவர் வந்து விஜய் சார் வந்து ஃபாரினில் போய் இதுக்கான படிப்பு படிச்சுட்டு தான் இங்கே வந்து ஃபீல்டுக்குள்ளே வந்தார். அப்போ வந்து இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது விஜயகாந்த் சார் வந்து நான் டேட் தரேன்னு சொல்லிட்டு டேட் கொடுத்து பண்ணினாங்க. அப்போ நடிக்கும்போது கூட எஸ்ஏசி சார் கொஞ்சம் ஏதாவது ஒன்று இது திருப்தி இல்லை அப்படின்னு விஜயகாந்த் கிட்ட விஜயை பற்றி ஓகே கன்ஃபியூஸ் ஆகலைல்ல, நான் தெளிவாக இருக்கேன்ல, நான் தெளிவாக இருக்கேன். ஸோ விஜய்கிட்ட வந்து அவர் கோவப்படாதீங்க, வரட்டும் பண்ணட்டும் அப்படின்னு வரு. அதாவது கூட சீஃப் ஆர்டிஸ்ட் இருக்காங்க, இவர் வந்து ஏதாவது லைட்டாக இது பண்ணுறாரு, அவர் சார் எதிர்பார்த்த மாதிரி வரல அப்படின்னா பண்ணட்டும் தம்பியை ஃப்ரீயாக விடுங்க பண்ணட்டும் அப்படின்னு வரும். விஜய் சாரா கேப்டன் சார்? கேப்டன் சார் இல்லை, இவர் சிசி சார்கிட்ட கேப்டன் சார் சொல்லுவார். அந்த மாதிரி கேப்டன் சார் கண்ட்ரோல் பண்ணுறாரு, பண்ணாதீங்க அந்த மாதிரி பண்ணாதீங்க, தம்பி இஷ்டத்துக்கு பண்ணட்டும், எனக்காக அவரை வந்து இது பண்ணாதீங்க அப்படின்னு எடுத்து கொடுப்பாரு. அப்படி வந்த படம் தான் செந்தூர. ஆமாம் ஆமாம், அப்படி வந்த படம் தான். கேப்டன் பிரபாகரன் படம் இருக்கலாம் மேடம், அதில் நீங்கள் யாருக்கு வாய்ஸ் கொடுத்துருந்தீங்க? கேப்டன் பிரபாகரன் படத்தில் வந்து நான் சின்ன சின்ன பிட் கேரக்டர், ரொம்ப டான்ஸ் ஆடுறது, அதுக்கு முன்னால் வர அந்த செக்ஸி கேரக்டர்ஸ், அது எல்லாமே வாய்ஸ் கொடுத்ததை விட டப்பிங் சூப்பர்விஷன் தான் நான் பண்ணேன். அதான் சொன்னேன் இல்லையா, லியாகத் அலிகான் இது மன்சூர் அலிகான் இதுக்கு வந்து அந்த இதெல்லாம் வந்து கூட நின்று எல்லாருக்கும் நான் டயலாக் சொல்லி கொடுப்பேன். டப்பிங் சூப்பர்விஷன்னு சொல்லுவாங்க. அது ஒருத்தருக்கு குரல் பேசுகிறதே கஷ்டம், நீங்கள் எல்லார் குரலை வச்சு மேய்க்கிறதா இருந்தால் பெரிய கஷ்டமாச்சு. இல்லை, அதில் வந்து இன்னும் க்ரௌடெல்லாம் வரும். அப்போ வந்து இப்போ மாதிரி தனித்தனியாக எடுக்கலாங்கிறதெல்லாம் கிடையாது. க்ரௌடெல்லாம் வரும், ஃபைட் எஃபெக்ட் வரும், அதெல்லாம் கூட நின்று பார்க்கணும். அவர் வந்து செல்வமணி சார் வந்து அந்த பொறுப்பை என்கிட்ட புலன் விசாரணை அந்த மாதிரி படங்கள் டயத்துலேயே அதான் சொன்னேன், எஸ்ஏசி சாரோட சட்டம் ஒரு இருட்டறையிலேருந்து டப்பிங் சூப்பர்விஷன் நான் தான் நிறைய டைரக்டர்ஸ்க்கு நான் பண்ணியிருக்கேன். விஸ்வநாக்கு பண்ணியிருக்கேன், அந்த மாதிரி நிறைய ராஜ்கிரண் சாருக்கு பண்ணியிருக்கேன், நிறைய பேருக்கு நான் வந்து ஆடுகளம் வெற்றிமாறன் எல்லாருக்கும் நான் டப்பிங் சூப்பர்விஷன் தான் மெயின் ஆகிடுச்சு எனக்கு. டப்பிங் ஆர்டிஸ்ட்டுங்கிறத விட எல்லாருக்கும் நீங்கள் ரோல் தான், கிட்டத்தட்ட ரோல் மாடல் தான் எங்களுக்கு. ஆமாங்க, வயசு 70ங்க எனக்கு. விஜயகாந்த் சாரை விட 1 வயசு தான் நான் சின்னவன். அத்தனை வருஷமாகவும் இந்த ஃபீல்டை விட்டு வெளியில் போக தெரியாது. அவர் சொன்ன மாதிரி அதர் லாங்குவேஜஸ் நான் போனதும் கிடையாது, அவரும் அதர் லாங்குவேஜ் பண்ணினதும் கிடையாது. ஸோ அந்த மாதிரி அதர் லாங்குவேஜ் நான் ஒன்லி தமிழ் தான். எத்தனை படங்களுக்கு மேடம் பேசியிருப்பீங்க? கணக்கே தெரியலையே. இதில் இப்போ வந்து விஜயகாந்த் சாரை பற்றி பேசும்போது வேறு ஒன்றும் சொல்ல வேண்டான்னு நான் யோசிக்கிறேன். விஜயகாந்த் சார் ஒரு படத்தில் வந்து விஜயகாந்த் சார் கூட சில்க் நடிச்சிருக்கோம். ஓகே, ஆட்டோ ராஜான்னு சொல்லிட்டு. ஆமாம் ஆமாம்.
அந்த காலத்துலேருந்து சில்க்குக்கே எல்லா படமும் நான் தான். அந்த படங்கள் அந்த விஜயகாந்த் சாரோட பேசும்போது அதெல்லாம் எப்படி மேடம் இப்படி மாற்றிறீங்க வாய்ஸை அப்படின்னு கேட்பார் அவர். ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் மறக்க முடியாத நினைவுகள். நான் வந்து ஆக்சுவலி உண்மையிலேயே நான் வந்து உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பண்ணணும். பிகாஸ் எனக்கு அங்கே போக முடியல. இந்த கூட்டத்தில் போனேன்னா நல்லா ஆயிடுவேன். நான் வந்து ரைட்டர்ஸ் யூனியனில் கமிட்டி மெம்பராக வேறு இருக்கேன். ஸோ அதுக்காக நான் போகணும். ஆனால் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நம்ம ஒன்று வருதோம். ஸோ போக முடியாதுன்னு நினச்சிட்டு இருக்கும்போது நீங்கள் கால் பண்ணி கேட்கும்போது கூட நான் சொன்னேன் இன்றைக்கி வெள்ளிக்கிழமையாச்சேன்னு சொன்னேன். பட் இவர் விஜயகாந்துக்காக பேசுகிறதுல ஒன்றும் தப்பு இல்லையே, பேசணும். அங்கே தான் போக முடியல, எங்கேயாவது அவரை பற்றி நம்ம சொல்லணும். ஏன்னா கடவுளுக்கு இணையாக ஒருத்தரை பார்த்துருக்கீங்கன்னா. ஆமாம் கண்டிப்பாக கடவுளுக்கு இணையாக, கடவுளுக்கு மேலே அந்த 2 பசங்களையும் அவர் தான் கடவுளாக இருந்து காப்பாற்றணும். அது அவர் சொல்லுவார், எனக்கு 2 ஆம்பளை பிள்ளைங்க, உங்களுக்கும் 2 ஆம்பளை பிள்ளைங்க, எதை பற்றி நீங்களும் கவலைப்பட வேண்டாம், நானும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு. அது உண்மைதான். எவ்வளோ வெள்ளந்தியான மனுஷனாக இருந்திருக்காருங்க. ரொம்ப வெள்ளந்திங்க. அதாவது இது பேசணும், இதை பேசினா இவங்க இதை நினைப்பாங்க, அந்த எண்ணமே அவருக்கு கிடையாது. மனசில் பட்டதை சொல்லிவிடுவார். கிட்டத்தட்ட நானும் அப்படி தான், எல்லாத்தையும் சொல்லிவிடுவேன். இது சொல்லாமல் கூடாதான்னு யோசிக்க மாட்டேன், சொல்லிட்டோமேனு யோசிக்க மாட்டேன். சொல்லிட்டா முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். அது பலன் என்ன நடக்குதோ அதை ஃபேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்குலாம் பிரச்சனை வருது அப்படின்னா சிலர்கிட்ட சொல்லலாமா வேணாமான்னு யோசிப்போம். ஆனால் விஜயகாந்த் சார்கிட்ட மட்டும் எல்லாரும் ஓடி போய் சொல்கிறாங்களா முதல்ல, சாமி கிட்ட சொல்கிற மாதிரி. சாமி கூட பிரச்சனை தீர்க்குமா தெரியல, விஜயகாந்த் சார் தீர்த்துருவானு. அதெல்லாம் உண்மையா மேடம்? உண்மை உண்மை உண்மை. நிறைய பிரச்சனைகள் அந்த மாதிரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே வர பிரச்சனை அதெல்லாம் பேசி சால்வ் பண்ணி நிறைய அனுப்பிச்சி வச்சுருக்காரு. மொபைல் கோர்ட்டு மாதிரி தான் கிட்டத்தட்ட மொபைல் கோர்ட்டு எந்த இடத்துல நடந்ததுனாலும் அதை கண்டித்து கேட்பார். மொபைல் அவர்கிட்ட என்ன போய் சொன்னாலும் அது வந்து சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு மற்றவங்க நம்பினாங்க. அவர்கிட்ட சொன்னால் சார் சரி பண்ணிவிடுவார் அப்படின்னு மற்றவங்க நம்பினாங்க. அந்த மாதிரி தான் அவரும் நடந்துக்கிட்டார். ஆமாம் ஆமாம். ஆனால் இவ்வளோ பெரிய நல்ல மனுஷன் ஒருத்தர் அரசியலில் சோபிக்கணும் கண்டிப்பாக, ஆனால் சோபிக்க முடியாமல் போயிடுச்சு. இதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? காலம். அவர் அரசியலில் வரணும்னு அவ்வளோ ஆசைப்பட்டாரா படலையாங்கிறது எனக்கு அவ்வளோ இது இல்லை. பட் ஆசைப்பட்டார், வந்தார். அப்போ நேர்மையை தட்டி கேட்குறவங்கக்கிட்ட வந்து நேர்மையாக இல்லாதவங்க வந்து ஆட்சி செலுத்தினாங்கன்னா நம்மளால் அங்கே இது பண்ண முடியாது. சில நேரத்தில் நேர்மையை சரியாகவே பண்ண முடியலையேன்னு நம்மளே தூக்கி போட்டுட்டு போயிடுவோம். அந்த மாதிரி தான் இவர். ஏன்னா இப்போல்லாம் கதறாங்க, இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கலாமே. அது எப்பவுமே காலம் கடந்து வர்ற நியாயம்லாம் செல்லாதுங்க. அவ்வளோதான் மேடம். இந்த கம்பீரம் இந்த வார்த்தைக்கு அறிஞ்சொரு பொருள் பார்த்தீங்கன்னா கேப்டன் தான் எங்களை பொறுத்த வரைக்கும். உங்களுக்கு சூப்பர். அப்படி வந்து நின்றாருன்னா அப்படி இருக்கும் ஃப்ரேமில் பார்க்குறதுக்கு. அப்போ ஏற்பட்ட ஒரு மனுஷனை கடந்த சில ஆண்டுகளாக நம்ம பார்த்த காட்சியே வேறு. இல்லை அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கவே கூடாதுங்கிறதே என்னோட எண்ணம். ஏன்னா நம்ம மீடியாங்கிற பேரில் அவர் நல்லா இருக்காரா இல்லையாங்கிறதுக்காக நம்ம ட்ரை பண்ணி போடுறோம். அதை பார்க்கும்போது பார்க்குற எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. அதை கூட பழகி இருக்கும், கஷ்டமாக இருக்குது. இவ்வளோ கஷ்டப்படுறாரு, அவ்வளோ அத்தனைக்கும் அந்த அம்மா கூடவே நின்று எல்லாம் பண்ணுது. அப்போ அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், அந்த குழந்தைங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஏன்னா பையனை கதறாருங்க. ஆமாங்க. எப்படி பண்ணுவாங்க, அவ்வளோ பார்த்தாங்களே பசங்க. ஆரம்பத்தில் பயங்கரமாக விளையாண்டுட்டு இருப்பாங்க. அங்கே அந்த கண்ணம்மாள் ஸ்ட்ரீட்டில் ஒரு டப்பிங் தேட்டரில் தான் நான் டப் பண்ணிக்கிட்டு இருப்பேன். அந்த பசங்கள்லாம் அங்கே தான் ஐஸ்கிரீம்லாம் வாங்கி சாப்பிடும். என்கிட்ட கூட சொல்லுவார், உடம்பை இறக்க சொன்னால் இறக்க மாட்டேங்கிறாங்க மேடம், இங்கே சாப்பிடாதானே டயட் பண்ணால் இங்கேருந்து அவங்க அக்கா வீட்டில் போய் சாப்பிட்டு வந்துடுறாங்க, வாயே கட்ட மாட்டேங்கிறாங்க மேடம், இப்படியே சொல்லுவார். என்ன பண்ண முடியும் நம்ம? ஏன்னா ஒரு ஊருக்கே சோறு போட்ட மனுஷன் பசங்களுக்கு இல்லை, அவங்களுக்கு ஒரு உடம்புக்கு ஒரு லெவலில் இருக்கணும். நம்ம பசங்க இப்படி இருக்கணும், ஸ்ட்ரக்சராக இருக்கணும்னு எதிர்பார்ப்பார்ல, ஒரு அப்பாவோட ஆசை தானே அது. விஜயகாந்த் சார் எதிர்பார்த்தாரு இதை. ஏமா நடிக்க வைக்கணும்லாம் அவர் நினைக்கல. பட் வந்து பசங்க நல்லா வரணும், நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எதிர்பார்த்தாரு. ஆனால் வந்து இந்த மாதிரி சொல்லுவார், சாப்பாடு எவ்வளோ வேணால் போடலாங்க, போரும்னு சொல்கிறது சாப்பாடு. சும்மா சாப்பிட்டுக்கிட்டே இருந்தால் அதுவும் உடம்புக்கு பாதிக்கு வரக்கூடாதுன்னு நினச்சார் அவர். அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தார் அவர். சாரோட ஹெல்த்து ஒரு மாதிரி ஆச்சுல, இதுக்கு பல பேர் பல அசம்ஷன்ஸ்லாம் முன் வச்சாங்க. ஆனால் ஒரு தரப்பு சொன்னது பார்த்தீங்கன்னா, கெட்ட பழகலாம் பெருசாக நீங்கள் கை காட்டாதீங்க, அரசியலில் ஏற்பட்ட டென்ஷன் காரணமாக தான் அவருக்கு இந்த ஹெல்த்து பாதிச்சதாக சொன்னாங்க. நாங்கள் வெளியிலேருந்து பார்க்குறவங்க, ஆனால் நீங்கள் கூடயே அவ்வளோ தூரம் க்ளோஸாக காண்டாக்டில் இருந்தவங்க, நீங்கள் சொல்லுங்கள் மேடம், சார் இதுக்கு ஹெல்த்து திடீர்னு கீழே விழுந்துச்சுல, அதுக்கான காரணம் என்னவா இருக்கலாம்? டென்ஷன் தான். ஷூட்டிங் டென்ஷனை மேனேஜ் பண்ணிடலாங்க. அரசியல் டென்ஷன் வந்து அவங்க வந்து ஷூட்டிங்கில் ஏதாவது தப்பு விட்டதுன்னா அவர் உடனே கேட்டுருவார் இது தப்புன்னு. அரசியலில் பின்னால் குத்துறானுங்களே, அவனுங்களை என்ன பண்ண முடியும்? அதுதான் அவர் மனசை பாதிச்சுது. மேலே வரணும்னு எவ்வளோ முயற்சி பண்ணாலும் முடியலை. உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, அந்த கொரோனா வந்த பீரியடில் அவருக்கு காலேஜ் இருந்ததுல்ல, பாடி அங்கே புதைச்சிக்கோங்கன்னு சொல்லி அலோவ் பண்ணார். அது உங்களுக்கு தெரியுமா? ஆமாம். ஸோ அதெல்லாம் யாருங்க பண்ணுவா?
முதல்ல போயிட்டு நிவாரணத்தை கொடுத்தது இவர் தான். கொடுத்துட்டு வந்ததேன். யார் பண்ணுவா அதெல்லாம்? பெரிய விஷயம் இல்லையா அதெல்லாம்? ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது தான் பிள்ளைங்களுக்கு அவர் சொல்லுவார், ஓப்பனாகவே பேசுவார் அவர். எனக்கு 2 பிள்ளைங்க, அவனுங்க பொழைச்சிக்குவானுங்க, காசை வச்சுட்டு நான் என்ன பண்ண போகிறாங்க, எனக்கு கொண்டு போய் என்ன பண்ண போகிறேன் அப்படின்வார் அவர். ஸ்டேஜில் மட்டும் இல்லை, உங்ககிட்ட பர்சனலாக பேசும்போது அவர் சொல்லுவார். ஆமாம் ஆமாம். ஏன்னா நம்ம இவ்வளோ பேசுகிறோம், இப்போ வர்றவங்க தான் இந்த கோடிகளில் பார்க்குறாங்க. விஜய் சார்லாம் லட்சத்தில் தான் பார்த்தாங்க. நிறைய பேர் ப்ரொடியூசர்ஸ் பணம் இல்லை, இது முடிக்க முடியல அப்படின்னா நீ முடின்னு சொல்லிட்டு ஃப்ரீயாக நடிச்சு கொடுப்பாரு விஜயகாந்த் சார். காசை எதிர்பார்க்கறது மட்டும் இல்லை, காசை பெருசாகவே நினைக்க மாட்டார். நான் மனுஷன் ரஜினி சாருக்கு இப்போ ஒரு ஜெயிலர், கமல் சாருக்கு ஒரு விக்ரம் மாதிரி விஜயகாந்த் சாரை கம்பேக் கொடுத்துருந்தாங்கன்னா பெரிய ஹிட்டே கொடுத்துருக்கலாம் சினிமா இண்டஸ்ட்ரியிலே சொல்லுங்கள். ஆமாம், கண்டிப்பாக அதை தான் சொல்கிறேன். எல்லாத்துக்கும் காலம் நேரம்னு ஒன்று இருக்குது, அது அவருக்கு ஒத்துழைக்கலை. நல்லவங்களுக்கு கூடுமான வரைக்கும் சோதனைகள் தான் அதிகமாக வரும்னு சொல்லுவாங்க. அதுதான் இது. இப்போ ரஜினி சாருக்கும் வந்தது ப்ராப்ளம், அப்போவும் இவர் தான் போய் எங்களுக்கு அதுதான் மேடம் புரியல. ஏன்னா ரஜினி சாருக்கு அப்போ இவரை மாதிரியே சிவியராக இருந்துச்சு கண்டிஷன். ஆனால் அவரை குணப்படுத்தி கூட்டு வந்துட்டாங்க, இவரை மட்டும் எதுக்கு குணப்படுத்த முடியல. அதுதான் காலம்னு சொல்கிறது. வேறு வியாதிகள்லாம் வந்து எப்போ வரும் எப்படி வரும்னு நம்ம சொல்ல முடியாது. அதனால் வந்து இப்போ அவருக்கு மேலே வந்து ரஜினி சாருக்கு பாதிக்கப்பட்டு ராமச்சந்திராவில் இருக்கும்போதே கூட்டம் அதிகமாக இருக்குன்னு இவர் போய் கண்டிச்சுட்டு வந்தார். ஸோ அப்படி இருக்கும்போது இவருக்கு கண்டிக்கிறதுக்கு எப்படி கண்டிக்க முடியும்? இவர் கண்டிக்கிற அளவில் இவர் இல்லையே. இவருக்கு ஆரம்பத்துலேயே எடுத்த உடனேயே பெரிய வியாதி இல்லைங்க, அவர் சிகரெட் குடிப்பார், தண்ணி அடிப்பார், அதெல்லாம் கிடையவே கிடையாது. அவருக்கு வந்தது லங்ஸ் இன்ஃபெக்ஷனுங்கிறது வந்து வந்துடுச்சு அப்படின்னா ஒன்றுமே எல்லாமாக்கும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் வந்தது. லங்ஸ் இன்ஃபெக்ஷன் தான் வந்தது. எங்களுக்கே இப்போ என்ன தோணுதுன்னா, ஒரு ஆதங்கமா கேப்டன் ஃபேன்ஸா எதுக்கு கேப்டன் அரசியலுக்கு வராமே இருந்திருக்கலாமே, சினிமாவில் இருந்திருந்தா மட்டும் இன்னும் கொஞ்ச நாள் வாழ்ந்துருப்பாரோ அப்படின்னு தோணுது இப்போ எங்களுக்கு. எல்லாருக்கும் தோன்றது அதுதான். எங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கு அவர் சினிமாவில் இருந்திருந்தால் இன்னும் நல்லா இது பண்ணியிருந்துருக்கலாம். ஆனால் சுற்றி இருக்கிறவங்க, சுற்றினா இவங்கள சுற்றி இல்லை, வெளியில் இருக்கிறவங்க அவர் அரசியலுக்கு வரணும்னு ஆசைப்பட்டார் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, வந்துட்டார், வந்து ஜெயிச்சிட்டாரு. அதுதான் அவர் உடம்புக்கு காரணமாயிடுச்சு. அவ்வளோதான். ஜெயலலிதா மேம் அசம்பிளியில் இருக்கும்போது ஒரு நிகழ்வு நடந்துச்சு, கண்டிப்பாக நீங்கள் அதை மறந்துருக்க மாட்டீங்க. நாக்கு துருத்தின அந்த நிகழ்வு. விஜயகாந்த் சார் துருத்தினது வேற காரணம். ஏன்னா ஆப்போசிட்டில் இருந்தவங்க காகிதங்களை வீசுறது, ஒரு சில விஷயங்கள் தவறுதலாக பேசுறதெல்லாம் பண்ணாங்க. அதனால் அவர் அவங்கள பார்த்து நாக்கு துருத்தினார். ஆனால் வெளியே எப்படி ப்ரொஜெக்ட் ஆகிடுச்சுன்னா, ஜெயலலிதா மேம் முன்னாடி இப்படி நடந்துக்கிறார் அப்படின்ற மாதிரி மாறி. ஜெயலலிதா முன்னாடி ஏன் அவர் துருத்துறாரு, தப்பு பண்ணால் நாக்கை துருத்துறதுங்கிறது வந்து வெளியில் மட்டும் நடக்காது. நார்மலாக அங்கே அதுக்குள்ளே நடக்கல, வெளியில் சாதாரணமாக பேசும்போதே நமக்கே கோவம் வந்தால் நம்ம நாக்கை துருத்துறோம்ல. அப்புறம் விஜயகாந்த் பண்ணால் மட்டும் ஒரு ஹேபிட் தான் ஆக்சுவலாக பேசும்போது. அவர் பேசும்போதே என்னென்னா அந்த கெட்ட வார்த்தையை சொல்லாமல் தடுக்கிறதுக்கு தான் அந்த நாக்கை துருத்துறது. புரியுதுங்களா? நாக்கு துருத்துறது தப்புன்னு எல்லாரும் நினைக்கிறீங்க, அது கிடையாது. அது கெட்ட வார்த்தை வந்துடக்கூடாது வெளியில் அப்படிங்கிறதுக்காக நாக்கு துருத்துறது. அதையெல்லாம் ப்ரொஜெக்ட் பண்ணி இப்படி. ஆமாம், சின்ன பசங்களை மிரட்டும் போது அப்படி சொல்லுவோம்ல நம்ம, அதுதான் இது. அதுதான். அதை வந்து ஜெயலலிதாவுக்காக மற்றவங்க பண்ணாங்கன்னா ஜெயலலிதா நினச்சாங்களா என்னை பற்றி நாக்கு துடிச்சிட்டாருன்னு? அதெல்லாம் கணக்குலேயே அந்த லிஸ்ட்டெல்லாம் சேர்க்கவே முடியாதுங்க. அவர் அரசியல் கட்சி ஆரம்பித்த பிற்பாடு நீங்கள் அவர் கூட தொடர்பில் இருந்தீங்களா மேடம்? இல்லைம்மா, நான் பர்சனல் மட்டும்தான். எனக்கு வந்து எங்கள் அப்பா காங்கிரஸ்காரர், இவரும் காங்கிரஸ் கதர் தான் போடுவார், எல்லாம் பண்ணுவார். எங்கள் அப்பா எனக்கு சொல்லி கொடுத்தது வந்து எந்த காரணம் கொண்டும் அரசியலில் போயிடாத. ஏன்னா எம்ஜிஆர் காலம் வந்து எம்ஜிஆர் வந்து பிரிக்கும்போது அப்போவே என்னை அரசியலுக்கு கூப்பிட்டாங்க, நான் போகல. அதனால் வந்து அரசியலில் போகிறதுல எங்கள் அப்பாவுக்கு உடன்பாடு இல்லை அப்படிங்கிற காரணத்தினால நான் வந்து நார்மலாக பேசுவேன், மற்றபடி எல்லாம் பேசுவேன் தவிர. அங்கே டப்பிங் இருக்கும்போது பக்கத்தில் இருக்காரா சார்பில், அங்கே பார்த்த சாரதின்னு ஒருத்தர் இருக்கார்ல, அவங்க எல்லாமே அந்த ஏரியாவில் கூடுமான வரைக்கும் நானும் அந்த கண்ணம்மாள் தெரு, அந்த சாலி கிராமத்தில் நிறைய டப்பிங்கு எல்லாமே அங்கே தானே பண்ணியிருந்திருக்கேன். அதனால் வந்து நான் நார்மலாக பார்ப்பேன். காரில் போனால் அப்படி கையாட்டிட்டு போவார், அவ்வளோதான். மற்றபடி நான் போய் பர்சனலாக எனக்கு ஒரு பழக்கம் என்னென்னா, யாரையும் எங்கேயுமே போய் எல்லாருக்கும் என்ன தெரியும், எல்லோரும் என்கிட்ட பேசுவாங்க. ஆனால் பர்சனல் ரிக்வஸ்ட் நான் எங்கேயுமே போனது கிடையாது, யார்கிட்டையுமே கேட்க மாட்டேன். நான் நிகழ்ச்சியோட இறுதியாக ஒரு கேள்வியை கேட்டுறேன் மேடம். நீங்கள் இது வரைக்கும் பல விஷயங்கள் சொல்லிட்டீங்க எங்ககிட்டயே, இதுக்கு இல்லாமல் இதுக்கு முன்னாடி கூட ஷேர் பண்ணியிருக்கலாம் மற்றவங்க கிட்டேயோ விஜயகாந்த் சாரை பற்றி. ஆனால் இது வரைக்கும் நீங்கள் சொல்லாத விஷயம் எதனா ஒன்றாச்சு இருக்கும் விஜயகாந்த் சாரை பற்றி. அதில் ஒரு விஷயம் இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ண முடியுமா? இது வரைக்கும் எங்கேயுமே பதிவு பண்ணாத விஷயம். இது வரைக்கும் வந்து பதிவு பண்ணாத விஷயம் அப்படின்னா, அவர் வந்து இந்த அரசியலை பற்றி அதிகமாக சீரியஸாக எடுத்துக்க மாட்டார்.
அவங்க வந்து விஜயகாந்த் மேடம் இவங்களும் பிரேமாவா ஆமாம் பேர் வர மாட்டேங்குது, பிரேமலதா அவங்க வந்து அவங்களுக்கு வந்து நல்ல மதிப்பு கொடுப்பாரு சார். ஏன்னா நல்ல ஏஜ் டிஃப்ரென்ஸ். தெய்வ லெவலுக்கு வச்சு பார்த்தாரு மேடம், அவரே சொல்லியிருக்காரு. ஆமாம், மனைவி தான் எனக்கு தெய்வம். அப்படி தான் பார்த்தாங்க அவங்க, அந்த மாதிரி தான் பண்ணாங்க அவங்க. ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. ஏன்னா ஏஜ் கொஞ்சம் அதிகம், இவருக்கும் அவங்களுக்கும் ஏஜ் டிஃப்ரென்ஸ். பட் அவங்க வந்து அவரை கல்யாணம் பண்ணி வரும்போது அவங்க சின்ன பொண்ணுங்கிற மாதிரி நினச்சிட்டு இருந்தார். இந்த மாதிரி உடம்பு சரியில்லாமல் போகும்போது அவங்க வந்து கூட இருந்து அம்மா மாதிரி பார்த்துக்கிட்டாங்க, எல்லாமே செஞ்சிட்டு இருந்தாங்க. அது வெளியில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது. அவங்க வந்து அவரை கஷ்டப்படுத்துகிறாங்க, உட்கார வச்சு அரசியலுக்காக பயன்படுத்துகிறாங்க. அரசியலுக்காக பயன்படுத்தினாலும் கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமையை அவங்க செஞ்சுட்டு தானே இருந்தாங்க. இதெல்லாம் வெளியில் இருக்கிறவங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியல. ஏன்னா விஜயகாந்த் சாரே சொல்லியிருக்காரு, வாட்டி அவருக்கு ஒரு வேலை இருக்குன்னு சொல்லி பிரச்சாரத்துக்கு போக முடியல. அப்போ அவரே ப்ரெஷர் பண்ணி இவங்களை அனுப்பியிருக்காரு. இவங்க கேட்டிருக்காங்க, எனக்கு அரசியலை பற்றி என்னங்க தெரியும்னு. எனக்கு மட்டும் எப்படி வந்தா, இப்படி தானே வந்தா, நீயும் போன்னு சொல்லி அமுச்சு விட்டுருக்காரு. பெண்களுக்கு முதலிடம் கொடுப்பாருங்க. ஓகே, அவர்கிட்ட நீங்கள் வந்து தெரியாத விஷயம் கிடையாது, தெரிஞ்ச விஷயந்தான். அதனால தான் நான் எப்படி சொல்லணும், பெண்களுக்கு முதலிடம் கொடுப்பாரு. அது வயசான பெண்களாக இருந்தாலும் சரி, சின்ன பெண்களாக இருந்தாலும் சரி, அந்த மாதிரி பெண்களுக்கு தனி உரிமை கொடுப்பார் அவர். அதில் வந்து நான் ஒத்துக்குவேன், அதில் பயங்கரமாக நான் ஒத்துட்டு தான். வெஸ்டெல்லாம் இருக்கார் மேடம். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆக்ரோஷம், நல்ல இறக்க குணம் அப்படின்ட்டு, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டில் மற்றவங்க மேலே கல் போட்டு விளையாடுறது, இது போல் குழந்தைத்தனமாக நடந்துக்கிறது. ஆமாம், கிட்டிப்புல்லாம் விளையாடுவார். கிட்டிப்புலாம் ஆமாம், கேரம் இதெல்லாம் பக்கத்தில் அந்த தெருவில் நான் இருந்தேன்ல, இது கிரிக்கெட்டு, கிட்டிப்புல், அவர் கிட்டிப்புல் ஊரில் விளையாடுவாங்கள்ல, அந்த கிட்டிப்புல்லாம் விளையாடுவார் அவர் ஷூட்டிங் ஸ்பாட்லேயே. ஷூட்டிங் ஸ்பாட் இல்லை, அங்கே வீடு பக்கத்தில் ஒரு காம்பவுண்டில் அந்த நாயெல்லாம் இருக்கும். நாயின்னா ரொம்ப ஆசை, பெரிய பெரிய நாயெல்லாம் வச்சுருந்தார் அந்த வீட்டில். ஒருத்தருக்கும் நாய்கள் மேலே அபிமானம் அதிகமாக இருக்குது. போய் ஆமாம், அவர் நாய் வாங்கிட்டு வந்துடுவாப்புல, தூக்கிட்டு வந்துடுவாப்புல. நிறைய நாய் இருக்கும் அங்கே. நாய் மேலே பாசம் ஜாஸ்தி. பிஸ்கெட்டு போடுறது, இது பண்ணுறது, அதெல்லாம் அதுக்கு ப்ரஷ் பண்ணுறது, அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். மனுஷ பாய்பிள்ளைங்க மட்டும் அவர் அவ்வளோ பண்ணலை, வாயிலா ஜீவன்களுக்கும் பண்ணியிருக்காரு. நல்ல ஆத்மா நம்ம இழந்திருக்கோம் மேடம். இந்த நேரத்தில் அன்னாரோட ஆன்மா சாந்தி அடைய இறைவன் எல்லாருமே பிரார்த்திக்கலாம். நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு கேப்டனை பற்றி இந்த ஜென்ரேஷன் பல விஷயங்கள் தெரிய காரணமாக இருந்தது நீங்கள் தான், ஹேமமாலினி மேடம். உங்களுக்கு ரொம்ப நன்றி மேடம். கேப்டனுக்கு என்னோட ஆழ்ந்த இரங்கலை நான் தெரிவிச்சுக்கிட்டேன். அவர் ஆத்மா எங்கே இருந்தாலும் நிம்மதியாக இருக்கும். அவர் குடும்பத்தை அவர் என்றைக்கும் கைவிட மாட்டார். அந்த வகையில் நான் இப்போ அவருக்கு என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ.